பஞ்சம் நீண்டது. மக்கள் தங்கள் வெள்ளியையெல்லாம் கொண்டு வந்து யோசேப்பிடம் தானியம் வாங்கினர். வெள்ளி தீர்ந்தபோது அவர்கள் மீண்டும் வந்தார்கள். எங்களிடம் வெள்ளி இல்லை, எங்களுக்கு அப்பம் தருங்கள், இல்லையெனில் நாம் மரித்து விடுவோம் என்று வேண்டினர். யோசேப்பு சொன்னான், உங்கள் கால்நடைகளை கொண்டு வாருங்கள். அவர்கள் தங்கள் குதிரைகள், ஆடுகள், மாடுகள், கழுதைகள் அனைத்தையும் கொடுத்தார்கள். அதற்கு பதிலாக யோசேப்பு அவர்களுக்கு உணவு வழங்கினான். அடுத்த ஆண்டு அவர்கள் மீண்டும் வந்தார்கள். எங்களிடம் ஒன்றுமில்லை, எங்கள் நிலங்களையும் எங்களையும் பார்வோனுக்கு சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். எங்களுக்கு விதை தானியம் கொடுங்கள், நாங்கள் உழைத்து வாழ்வோம் என்று கூறினர். யோசேப்பு எகிப்தின் எல்லா நிலங்களையும் பார்வோனுக்காக வாங்கினான். மக்கள் அனைவரும் பார்வோனின் அடிமைகளாக ஆனார்கள். அவன் விதை கொடுத்து ஒரு சட்டத்தை ஏற்படுத்தினான். அறுவடையில் 5இல் 1 பங்கை பார்வோனுக்கு கொடுக்க வேண்டும், மீதியை அவர்கள் வைத்துக் கொள்ளலாம். அந்த சட்டம் இன்று வரை எகிப்தில் நிலைத்திருக்கிறது. இஸ்ரவேல் குடும்பம் கோஷேன் தேசத்தில் குடியிருந்தது. அவர்கள் வளர்ந்து பெருகினார்கள். யாக்கோபு எகிப்தில் 17 ஆண்டுகள் வாழ்ந்தான். அவன் வயது 147 ஆனது. அவன் இறப்பு காலம் நெருங்கியபோது யோசேப்பை அழைத்து சொன்னான், நான் இறந்தபின் என்னை எகிப்தில் அடக்கம் செய்யாதே. என் பிதாக்கள் அடக்கம் செய்யப்பட்ட கானான் தேசத்திலே என்னை கொண்டு சென்று அங்கே அடக்கம் செய். யோசேப்பு உறுதியளித்தான். யாக்கோபு தன் கையை உயர்த்தி படுக்கையின் தலைப்பகுதியில் சாய்ந்து தேவனை வணங்கினான்.